ஹலோ ஆல், வெல்கம் டு வாக்கி டாக்கி. என்ன இன்னைக்கு நம்ம வாக் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அது வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ரீசன் என்னன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக் லைஃப் படம். படம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னே லிஸ்ட் ஆஃப் அபத்தங்கள் இன் தக் லைஃப் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படத்தை பற்றி ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா அப்படின்றத வந்து நம்ம லேட்டராக முடிவு பண்ணலாம். அபத்தம் நம்பர் 1 அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்புறம் அடுத்தடுத்து வர விஷயங்கள்லாம் வந்து அது நம்பர் 1 கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் எந்த ஆர்டரும் இல்லாமல் அப்படியே சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் படத்தை பார்க்கும்போது முடிவு பண்ணிக்கங்க எது வந்து டாப் மோஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, படம் வந்து நாயகன் மாதிரி ஆரம்பிக்குது. அது மும்பை, இது டெல்லி. போலீஸோட நடக்கிற ஃபைட்டில் ஒரு பேப்பர் போடுற ஒருத்தரை கமல் கேங் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. அப்போ பேப்பர் போடுறவரோட பையன், குட்டி பையன், கூட ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, இவங்க 2 பேரும் பேப்பர் போட வரும்போது அதை பார்த்துடுறாங்க. கமல் அந்த குட்டி பையனை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேர் வழியில் அவனை தூக்கிட்டாங்க, இங்கே அலையிறாரு அந்த ஃபைட்டில். பொதுவாக ஒரு கேங்ஸ்டராக இருந்தாங்கன்னா ஒருத்தனை சுட்டு போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓட தான் பார்ப்பாங்க, எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. இவர் அந்த குட்டி பையனை தூக்கி வச்சுக்கிட்டு அவனை அங்கேயும் இங்கேயும் வச்சு அளவு வச்சுட்ருக்காரு. கடைசியாக போலீஸ்க்கு நேராக நின்று இவன் தான் என் கவசம், இப்போ சுட்றா பார்க்கலாம் அப்படின்றாரு. ஏப்பா நீங்கள் நேராக போலீஸ்கிட்ட நிற்காமல் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருந்தாலே தப்பிச்சிருக்கலாம். அந்த குட்டி பையனை கையில் வச்சுக்கிட்டு போலீஸ் நேராக போய் நிற்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. அபத்தம் நம்பர் 2, எல்லாம் பெருசாகிடுறாங்க. கமல் வந்து சிம்புவை வச்சு, சிம்பு அந்த குட்டி பையன் தான் சிம்பு, இது ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அந்த சம்பவத்தில் கமலை பிடிச்சிட்டு போகிறாங்க போலீஸில். அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக கமல் பென்ஸ் காரில் தான் போகிறாரு. எக்கச்சக்க அடியாளுங்க. ஆனால் ஒரு குட்டி சின்னதாக ஒரு சம்பவத்துக்கு வேறு யாரும் இல்லையா, கமலை தான் பிடிச்சிட்டு போகிறாங்க நம்ம. ஸோ டெல்லி போலீஸ், படம் நடக்குது டெல்லின்றதுனால மேபி டெல்லி போலீஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற காட்டுறாங்க போட்டிருக்குன்ட்டு பார்த்தா அடுத்த சீன்லேயே ஜெயிலில் இருக்காரு கமல். ஜெயிலில் வந்து அவரை போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த வழக்கமாக படங்களில் காமிப்பாங்க, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அங்கேயே ஒரு சீனியர் ஆஃபீஸர் போல ஒரு பெரிய ஆஃபீஸரோட ஆஃபீஸ் ரூம், அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் ரூமாக இருக்குது. அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே தான் கமல், அவங்க அண்ணன் நாசர், சிம்பு எல்லாம் வந்து அடுத்த சம்பவத்துக்கு அங்கே பிளான் பண்ணுறாங்க. கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் போலீஸ்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் டெல்லி போலீஸ் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கிறோம். அடுத்த சீனில் த்ரிஷா வராங்க. அவங்கள மீட் பண்ணுற சீனும் அந்த ஆஃபீஸரோட ஒரு பெரிய ஆஃபீஸில். என்ன மணிரத்னம் வந்து என்ன நினைக்கிறாரு, எப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லை இவரோட அபிதமான கற்பனை அப்படின்னு தெரியல. அடுத்து அந்த இதை முடிச்சுட்டு ஜெயில் வாழ்க்கையெல்லாம் முடிச்சு நேராக த்ரிஷா வீட்டுக்கு போகிறாரு. அபத்தம் நம்பர் 3, அந்த த்ரிஷா கமல் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக எடுத்திருக்க ஒரு போர்ஷன். பாவம் த்ரிஷா நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரில். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே முடிஞ்சது. அதுக்கப்புறம் கதை வரும்னு பார்த்தா கதையெல்லாம் வரவே இல்லை. பார்த்தா இன்ட்ரோலுக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7-7:30 மணிக்கு ஒரு ட்ராமா போடுவாங்க, தமிழ் ட்ராமா. இதில் அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு அந்த ஸ்கெட்ச் போட்டு சம்பவம் பண்ணுற அந்த இடத்த, அந்த சீன்லாம் பார்த்தோன்னா டிப்பிக்கலி செவ்வாய்க்கிழமை நாடகம் மாதிரி இருக்கு பார்த்தேன். அப்புறம் அவர் விழுந்து பண்ணி அவர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, லிட்டரலி முடிச்சிட்டாங்க. அவரை தூக்கி அப்படியே பனிமலையிலேருந்து கீழே போடுறாங்க. அவர் மரத்துலலாம் விழுந்து போயிட்டுருக்காரு. அப்பயே டவுட் ஆச்சு, புன்னகை மன்னன் சீனில் இப்படி தான் இருக்கும், மரத்தில் விழுந்து போவார், தப்பிச்சிருவாருன்னு. சரி ஓகே, போய் விழுகிறாரு. அதோட இன்ட்ரோல் முடிச்சிட்டாங்க. அது எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரோல் முடிஞ்சோடனே வராரு. எப்படி வராரு, விழுந்தவர் மாதிரி வரல. இவ்வளோ தூரம் ஜடா முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு சைனாக்காரன் போட்டுருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தோதலான்னு போட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுறாரு. வந்து அபிராமியை தேடுறாரு. அதாவது போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போனால் த்ரிஷாவை போய் பார்க்குறாரு, அபிராமியை பார்க்குறாரு. அடுத்தது இங்கே ஹிமாலயாஸ்லேருந்து விழுந்து திரும்ப உயிர் படைச்சு வந்து நேராக அபிராமி பார்க்குறாரு. இந்த அபிராமி பார்க்க வர சீன் வந்து அபத்தம் நம்பர் 5 4 5 தெரியல. அவங்களையெல்லாம் மறந்து போதான் அப்படியே போகிறாரு. அந்த அம்மா சீப்போ அப்படின்னு என்ன சீன் தெரியல. மணிரத்னம் வந்து அநேகமாக நாயகனில் கமலுக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறோம், லோகநாயகனுக்கு நேஷனல் அவார்டு திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு போல. இன்ட்ரோ முன்னாடி வரைக்கும் கமல் அபிராமி கேட்டப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் அப்படி மாற்றிட்டாங்க, ஸ்வாப் பண்ணிட்டாங்க. கமலுக்கு அபிராமியோட கெட்டப் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ பெரிய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு.
அபிராமிக்கு கமல் கெட்டப் கொடுத்துறாங்க, முடியெல்லாம் வெட்டி இந்த மாதிரி குச்சி குச்சியாக வச்சிருப்பாரு கமல். அந்த மாதிரி அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாரு மணிரத்னம். என்னமோ அதில் சம்திங் இஸ் ட்ரைங் டு டெல் டு த வேர்ல்டு, உலகத்துக்கு எதுவும் சொல்ல வராரு, நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரு கெஞ்சலாரு, அந்த அம்மாவுக்கு எல்லாம் மறந்துடுச்சு, ஒரு மாதிரி மறதி ஆயிடுச்சு, பைத்தியம் முடிச்ச மாதிரி அது இருக்குது. சரி இது பைத்தியம் முடிச்சிச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு உலக நாயகன். ரைட்டு, த்ரிஷா ஞாபகம் வருது. த்ரிஷா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே த்ரிஷா வீடை கண்டுபிடிச்சி எடுத்தாப்புலேயே ஒரு டீ கடை, ஹைஃபை டீ கடை, ரெஸ்டாரண்ட்டு. அங்கேருந்து அப்படியே த்ரிஷா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அது என்ன ஏதுன்னு இங்கே வந்து சைக்கிள் மொழியில் பேசுறதுல பாம்பு அடிச்சு த்ரிஷா செத்து போயிடுச்சு. ஏன்னா அங்கே போனால் அபிராமி பைத்தியம் ஆயிடுச்சு, இங்கே வந்து த்ரிஷா செத்து போயிடுச்சு, நம்ம கதையை எதை நோக்கி நம்ம செலுத்துறது அப்படின்னு கமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு என்ன தோணுது, நம்ம அண்ணன் ஒருத்தருக்கான நாசர், நம்மளை 4 பேர் ஹிமாலயஸில் போட்டானுங்களா, நம்மளை தள்ளி விட்டானுங்களா, அவனுங்களை போய் நம்ம முடிப்போம்னாட்டு. அபிராமி ரிஜெக்டட், த்ரிஷா கான், நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு டார்கெட் நாசர், இஸ் பிரதர். அந்த நாசருக்கும் இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் நாசரை சொல்கிறதுக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப அது ஒரு டாப் 3ல் வந்துடும் நினைக்கிறேன் அந்த சீனை, ஃபர்ஸ்ட் சீனில் 2 பேரும் பேசுகிற பேச்சு இருக்கே, கான்வர்சேஷன் செம்ம காமெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த மணிரத்னத்தோட அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பானுங்க அந்த பசங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கணும், வாய்ப்பு அப்படி தான் இருக்குது. ஏன்னா மணிரத்னத்துக்கு வயசாகிடுச்சு, அவர் டைரக்ட் பண்ணுறாருன்னா அவர் அசிஸ்டன்ஸும் வயசானவங்களா இருப்பாங்க, அவசியம் இல்லையா, எல்லாம் வந்து சின்ன பசங்க தானே இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 30s 40s இருப்பாங்க இல்லையா. அவங்களாம் என்ன பண்ணானுன்னு தெரியல. அந்த சீன்ஸு அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது வாயை பற்றி சிரிச்சிருப்பானுன்னு நினைக்கிறேன், வாயை மூடிட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வயசான ஆள், அவர் 60 தாண்டிட்டாரு, அவர் ஒரு சீன் எடுக்கிறாரு, பார்த்தாலே கேவலமாக இருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த பசங்களாம் போய் சார் சரியில்லை அப்படின்னு மாற்றலாம்ல, அவனுக்கு சிரிச்சுட்டு நடக்கட்டும் ஃபன்னாக இருக்கும் சீனில், நம்ம தேட்டரில் பார்ப்போம், செவ ஃபன்னாக இருக்குன்னு விட்டுருப்பானுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாராக இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா, சொன்னால் வந்து கமல் ரசிகர்கள் தப்பாக நினைப்பீங்க, வேறு யாராக இருக்கும் காரணம், கமலாக தான் இருக்கும். அருமையான சரி இப்படியே போட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு, இல்லை இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணியிருப்பாரு. யாருக்கு தெரியாதா, உலக நாயகன், பல அவார்டுகள் வாங்கினவர், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. டஸ் டி நோ ஆல் தி சீன்ஸ், இந்தியனில் நடந்த அவ்வளோ கொடுமையான சீன்ஸ், இதுலேயும் அவ்வளோ கொடுமையான சீன்ஸ் வருதுன்னா அவர் சொல்லலாம்ல, டேரக்டருக்கு, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காருல, அவ்வளோ ஒஸ்டான சீன் அது. அப்புறம் அவர் தள்ளி டிஷன் சுட்டுருவார். நாசர் முடிஞ்சு அடுத்து யார், இந்த பக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இன்னொன்று இந்த ஜிஜு ஜார்ஜா அவர் ஒருத்தர், சரி இவங்களெல்லாம் முடிச்சுட்டு வருவார். நான் முடிச்சுட்டு கடைசியாக யார் அப்படின்னு சிம்பு. ரைட்டு, சிம்பு முடிஞ்சால் படத்தை முடிச்சிடலாம். படத்தோட கதை இவ்வளோ தான். அவரை வந்து ஹிமாலயஸில் தள்ளி விடுறாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கதையே கிடையாது, அபத்தங்கள் தான் வந்துட்டு இருக்கு லைனா. இன்டர்வலுக்கு அப்புறம் என்னடா கதை எங்கே நோக்கி போகுதுன்னு பார்த்தா தள்ளி விட்ட ஒவ்வொருத்தரையும் போய் கொள்றாரு, இதுதான் கதை. சரி ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாரு, சிம்பு டார்கெட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி சிம்போட தங்கச்சி ஒன்று தொலைஞ்சு போச்சு இல்லையா, அந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து சிம்புக்கிட்ட சொல்கிறார், இதான் அவன் தங்கச்சின்னு, சென்டிமெண்ட் எமோஷனாமா ஒரு துளியாச்சும் எமோஷனாக ஒன்று யாருக்காச்சும் படம் பார்க்குறவனுக்கு. பக்கத்தில் நடா குருன்னு சவுண்ட் வரும்போது அவர் தூங்கிட்டு இருக்காரு, நல்லாவே கொரட்ட விடுறாரு மனுஷன். வேறு ஏதாவது படமாக இருந்தால் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருந்து நம்ம ஏதாவது கேட்டுருவோம் என்னங்க அப்படின்னு. இதில் வந்து அவர் பாவம்னு விட்டுட்டேன், நல்லா தூங்கட்டும் பாவம், நம்மளுக்கு தான் தூக்க வர மாட்டேங்குது, இந்த மனுஷனா நிம்மதியாக தூங்குறாருன்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே கடைசியாக முடிஞ்சு இதுக்கு நடுவில் நிறைய கேரக்டர்ஸ் வருது, யாரோ வராங்க போகிறாங்க, எல்லாம் நல்ல ஆக்டர்ஸ் வேறு. சரி படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு அப்படியே போகிறாரு, ஒரு ஒத்தடிப்பா மாதிரி போகிறாரு. அந்த மனுஷன் போய் முடிக்கல, அதுக்குள்ளே பேக்ரவுண்டில் வந்து பயங்கரமாக ஒன்று கத்துச்சு, விண்வெளி நாயகா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ஸ்ருதிஹாசன். அந்த மனுஷன் என்ன அர்ஜென்ட்டில் போகிறவரோ தெரியாது, நீ அவரை கூப்பிட்டு விண்வெளி நாயகா உடனே வான்னு ஏதோ ஒன்று பாடுது. எதுக்கு அவரை திரும்ப கூப்பிட்ற, அவர் திரும்ப வந்து அப்புறம் தக் லைஃப் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று போடுறதுக்கா. இந்த தக் லைஃப் படத்தில் அவர் தக்கா யூஸ் பண்ணல, தொக்கா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரே ஒரு சீனில் கேட்குறாரு அபிராமி கிட்ட, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, என்னை சுற்றி இந்த எவனை மதிக்கிறது இல்லை, நம்மளை கேங்ஸ்டராக நம்ம அவனுங்க ஆகிட்டானுங்க போல், நான் வேஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா உனக்கு நீ என்ன அப்படியா, நீ அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனால் படத்தில் மொத்தத்தில் கமல் எல்லாத்துலேயும் எல்லாமே தொக்கா தான் வர்றாரு, தொக்கு லைஃபாக இருக்கார், பாவம் தக்காளி தொக்கு மாதிரி ஒரு தொக்கா இருக்கார் அவர். இந்த ஒன்று ஸ்ருதிஹாசன் வந்து கடைசியாக விண்வெளி நாயகா விரைந்து வா அப்படின்னா அந்த மனுஷன் போகிறவரை திரும்ப கூப்பிட்டு தொக்கு லைஃப் பார்ட் 2லாம் பண்ணுற ஐடியா தயவு செஞ்சு விட்டுருங்க, போதும் இந்தியன் 2 பார்த்துட்டோம், இதோட விட்டுருங்க. ஸோ தைரியம் இருந்தால் படத்தை போய் பாருங்கள் தேட்டரில், இல்லைன்னா ஓடிடியில் வரும். ஓடிடியில் வந்து இந்தியன் படம் வந்து நான் ஒரு 3 மணி நேரம் படம்னு நினைக்கிறேன், அது ஒரு 30 நிமிஷத்தில் ஓட்டி பார்த்துட்டேன். மேபி இதையும் வந்து அதே மாதிரி பார்த்துடலாம், ஈஸியாக பார்த்துடலாம். மணிரத்னம்
ஃபில்ம் பை மணிரத்னம் கடைசியாக போடுறாரு. அதை பார்க்கும்போது அப்படியே சிரிக்கிறதா இல்லை வந்து வெறுப்பு சிரிப்பு எல்லாம் சேர்ந்து வருது. எல்லா எமோஷனும் வருது, நம்மளுக்கு தான் வருது. அப்போது தேட்டரில் அந்த படத்தில் யாருமே எமோஷன் காட்டல, நம்மளுக்கு எமோஷன் ஆகுது. என்ன காமெடி பண்ணுறீங்களா இல்லை வெறுப்பேற்றுறீங்களா அப்படின்ட்டு. இவருக்கு தான் வந்து இந்த இன்டர்வியூவில் சொன்னார், முன்னெல்லாம் அவருக்கு வந்து அவ்வளோக்கா எந்த ப்ரொடியூசர்ஸும் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்ததில்ல, அவர் வந்து நல்லா அவரோட ஸ்டைல் எடுக்கிறதுக்கு. நாயகன் தான் என்னோடய முதல் படம், ஃப்ரீடமாக நான் எடுத்தது அப்படின்னு. அது காட்ஃபாதரோட ரீமேக்ன்றது ரொம்ப லேட்டாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய நல்ல படம் எடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைப்பாருன்னா, தயாரிப்பாளர்கள்லாம் வந்து இவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கலனால தான் சில படங்கள்லாம் வந்து என்ன சரியாக எடுக்க முடியல அப்படின்னு. இப்போ தான் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தானே இது, மெட்ராஸ் டாக்கீஸ் சேர்ந்து தானே எடுத்தீங்க, ஃபுல் ஃப்ரீடம் தானே இருந்திருக்கும், அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு கேட்க தோணுது. நம்ம ரிவ்யூவில் பாட்டு கேட்குறோம், அவர்னா பார்க்க போகிறார் இதெல்லாம். ஸோ வில் எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஃபில்ம். இதில் வேறு தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் வேறு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான் மணிரத்னத்தோட நடிக்கணும்னு. ஏற்கனவே தலைவர் வந்து சூப்பர் பீக்கில் இருந்து என்னம்மா காஸ்டியூமில் வருவார் எல்லா படத்துலையும். அவரை கொண்டு போய் ஒரு ரப்பர் செருப்பு போட வச்சு ஒரு அழுக்கு துணியை போட வச்சு நடிக்க வச்சார் அந்த தளபதியில். தயவு செஞ்சு தலைவா இவர்கிட்ட மாட்டிக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வழக்கம் போல் அவங்களுடைய நெல்சன் லோகேஷ் எல்லாம் நடிச்சிட்ருக்கீங்களா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், மாட்டிக்காதீங்க. வில் see you soon in the next review. Bye bye. வீடியோட கடைசியில் எதுக்காக நம்ம வாக்கி டாக்கியில் இன்றைக்கி வாக்லாம் பண்ணாமல் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்றும் இல்லை, வாக்கி டாக்கியில் வாக் பண்ணி ரிவ்யூ பண்ணணும்னா லொக்கேஷன் பார்க்கணும், காலையில் எழுந்து சீக்கிரம் போகணும், அது நடந்துகிட்டே வர பேசணும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதெல்லாம் எடிட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. தொக்கு லைஃபுக்கு தக் லைஃபுக்கு அவ்வளோ சீன்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்த இடத்துலேருந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் டூ த ஆஸ் யூஷுவல் வாக்கி டாக்கி. See you, bye.